இது வந்து அதே தான். லைக் இங்கே வந்து நமக்கு லைட் ரெஃப்ளெக்ஷன் கிடைக்குதுன்னா இங்கே மேலே உள்ள ஏரியா எல்லாமே ரொம்ப லைட்டாக தான் இருக்கும். லைக் அங்கே வந்து ஷேடோ டார்க்னஸ் தெரியாது. அண்ட் இங்கே கீழே பேக் சைடு விழுற இடத்துல வந்து கேஷ் ஷேடோ இருக்கும். கேஷ் ஷேடோலாம் கொஞ்சம் டார்க்காக இருக்கும். ஸோ இது எல்லாமே இந்த லைட் அண்ட் ஷேடோ பற்றி தான டாபிக்ஸ். அண்ட் இது வந்து ரூபி க்யூப் மாதிரி. ஸோ இது ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக் ட்ராயிங். ஸோ இங்கே லைட்டாக இந்த சைட்லேருந்து லைட் வந்தால் எனக்கு எப்படி இருக்கும், அண்ட் இங்கே லைட் விழுந்தால் எனக்கு ஷேடோ இந்த பக்கம் விழும். ஸோ நம்மளுக்கு வந்து ஆர்கிடெக்சர் பில்டிங் கட்டுறதுக்குலாம் அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். லைக் எங்கேருந்து சன்லைட் வந்தால் பில்டிங்கோட லைட் வந்து எங்கே மேலே விழும். இப்போ நம்ம கெட்ட போகிற பில்டிங்க்கு பக்கத்துலேயே ஒரு ஹை பில்டிங் இருந்துச்சுன்னா ஸோ சன் எங்கேருந்து வந்தால் நம்ம வீட்டு மேலே ஷேடோ விழாமல். ஸோ பிளான்டிங் வைக்கிறதுக்குலாம் அந்த ஷேடோ லைட்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ அதெல்லாம் பார்த்து தான் வைப்பாங்க. ஸோ அந்த இதுக்காக எங்களுக்கு இது ஒரு ட்ரைனிங் அசைன்மெண்ட் மாதிரி. ஸோ இது வந்து லைக் ஒரு பால் இருக்குது, ஒரு 3 புக்ஸ் இருக்குது, 2 ஹாக்கி ஸ்டிக் இருக்குது. ஸோ இது ஒரு கிளம்ஸியாக போட்டு லைட் எனக்கு இங்கேருந்து வருதுன்னா ஷேடோ எப்படி இருக்கும். ஸோ இது ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக் ட்ராயிங் மாதிரி. ஸோ இது வந்து ஒரு கேர்ள் சைல்டு சேவ் பண்ணுறதுக்கான ஒரு லோகோ ட்ராயிங். அண்ட் இதுவுமே அப்படி தான், லைட் அண்ட் ஷேடோ டாபிக். இதுவும் கிட்டத்தட்ட லைட் அண்ட் ஷேடோ டாபிக். அண்ட் இதில் வந்து ஆப்ஜெக்ட்ஸும் அவங்க சொல்லிடுவாங்க. லைக் ஒரு பக்கெட், ஒரு டவல் இருக்குது, ஒரு பாட் இருக்குது, அண்ட் ஒரு பாக்ஸ் இருக்குது. லைட் வந்து உங்களுக்கு ரைட் சைட்லேருந்து வருது, அப்போ வந்து டாப் ரைட் சைட்லேருந்து வருது. ஸோ உங்களுக்கு ஷேடோ எப்படி விழும் அப்படின்ட்டு கொஷின் கேட்டுவாங்க. ஸோ நம்ம அதுக்கேற்றாப்புல ட்ராயிங்கை ரெப்ரசென்ட் பண்ணி ஆன்சர் பண்ணணும். அண்ட் இது வந்து ஒரு லோகோ ட்ராயிங். லைக் இதில் வந்து ஒரே ஒரு ரெக்டாங்கிள் சர்க்கிள் வச்சு தான் இது பண்ணணும். அண்ட் ரெக்டாங்கிள் அண்ட் சர்க்கிள் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். அண்ட் தென் கலரும் வந்து ஐ திங்க் ஸோ டெரிஷரி கலர்ஸ், ஆரஞ்ச் அண்ட் க்ரீன், ஒரு 3 கலர்ஸ் மட்டும் ஸ்பெசிஃபிக் கலர்ஸ் தான் யூஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து நான் அது வந்து ஒரு ஹாக்கி இதுக்கு ஒரு லோகோ க்ரியேட் நான் டாபிக் வந்து நம்மளுக்கு இஷ்டத்துக்கு கிடையாது. ஸோ அவங்க ஹாக்கி இதுக்கு தான் லோகோ க்ரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க. ஸோ அதுக்காக க்ரியேட் பண்ண லோகோ தான் அது. ஸோ இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ரொம்ப பேசிக்கான கலர் வீல். ஸோ இது வந்து காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம், எல்லோ அண்ட் வயலட் ஆர் காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம். ஸோ அதுக்காக ஒரு ட்ராயிங். அண்ட் இங்கேயுமே ஆரஞ்ச் அண்ட் ப்ளூலாம் காம்ப்ளிமெண்ட்ரி கலர் ஸ்கீம். ஸோ அதுக்கான ட்ராயிங். இதுவுமே எல்லோ, திஸ் ப்ளூ, இந்த ரெண்டுமே காம்ப்ளிமெண்ட்ரி கலர். ஸோ அதுக்கான ஒரு சீனரி செட் மாதிரி ஒரு ட்ராயிங். ஸோ இது வந்து நம்ம சின்ன பசங்களுக்கு ஜியாமெட்ரிக் மேக்ஸ் புக்குக்கு வந்து ஃப்ரண்ட் பேஜ், லைக் இப்போ நம்ம ட்ராயிங் புக்குக்கு ஃப்ரண்ட் பேஜ் இப்படி இருக்குல்ல, அதே மாதிரி சின்ன பசங்களோட மேக்ஸ் ஜியாமெட்ரி புக்குக்கு ஃப்ரண்ட் பேஜ்க்கு ஒரு இது க்ரியேட் பண்ண சொன்னாங்க. பட் நான் இது ஸ்டார்ட் பண்ணேன், பட் இது ஃபுல் ஒர்க் அவுட் ஆகலைன்னொன்னே நான் இதை இப்படியே ட்ரா பண்ணிவிட்டேன். என்னோடய நெக்ஸ்ட் ட்ராயிங்கில் அதோட ஃபுல் இது இருக்கும். அதுவும் சொல்லிவிடுவாங்க, நம்ம இஷ்டத்துக்கு எந்த இர்ரெகுலர் ஷேப்ஸுமே ரெகுலர் ஷேப்ஸ் நம்ம இஷ்டத்துக்கு யூஸ் பண்ண முடியாது. அவங்களே கொடுத்துருவாங்க, லைக் சர்க்கிள் யூஸ் பண்ணணும், ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணணும், அவ்வளோதான். ஓவல் ஷேப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இதை வச்சு தான் நம்ம வரைய முடியும். அண்ட் இதில் வந்து மெயின் திங் கலர் ஸ்கீம் வந்து, அதாவது ப்ரைமரி ஷேப்ஸ் வந்து ஸ்கொயரு, சர்க்கிளு, ட்ரையாங்கிளு. அண்ட் ப்ரைமரி கலர்ஸ் வந்து ரெட், ப்ளூ, எல்லோ. ஸோ ப்ரைமரி ஷேப்ஸ் அண்ட் ப்ரைமரி கலர்ஸ் வச்சு நீங்கள் இது பண்ணணும். அப்படின்னா நம்ம எவ்வளோ ரியலிஸ்டிக்காக அண்ட் எப்படி குட்டி பசங்களுக்கு எவ்வளோ அட்ராக்ஷனாக இருந்தால் தானே அவங்க அந்த புக்கை எடுத்து படிப்பாங்க. நம்மளும் அப்படி தான் ட்ராயிங் புக் வாங்கும்போதெல்லாம் சும்மா வாங்க மாட்டோம். முன்னாடி எப்படி பேஜஸ் இருக்கா, ஃப்ரண்ட் லோகோ பேஜஸ் எப்படி இருக்குன்னு தான் பார்ப்போம், ஒரு அட்ராக்ஷனுக்காக. ஸோ அதுக்காக தான் இந்த ஒரு பால், ஒரு ஹியூமன் பால் மாதிரி, அண்ட் அது ஒரு ஜோக்கர் கேப் மாதிரி அப்படி அந்த தாட்டில் க்ரியேட் பண்ணேன். இதெல்லாம் சம்திங் ஒரு காம்போசிஷன் மாதிரி. அண்ட் இது நெக்ஸ்ட் ஒரு ஹைப்பர் ரியலிஸ்டிக் ட்ராயிங். இதுவுமே லைட் அண்ட் ஷேடோ பற்றி தான். டாப் ரைட்லேருந்து லைட் வருது. அதில் வந்து ஒரு தீமாக அவங்க கொடுத்துருவாங்க. லைக் நீங்கள் வந்து ஒரு பிக்னிக் போகிறீங்க, ஒரு டிஃபன் கேரியரு, ஒரு வாட்டர் பாட்டிலு, கிளாஸில் வாட்டர் இருக்குது, கேப் இருக்குது, 2 ஸ்பூன் இருக்குது. ஸோ டாப் ரைட் சைட்லேருந்து லைட் வருதுன்னா ஷேடோ எந்த பக்கம் விழும் அப்படின்னு சொல்லிடுவாங்க. நம்ம அந்த ட்ராயிங்கை ரெப்ரசென்ட் பண்ணி காமிக்கணும். இது வந்து டோட்டலி டின், டோன் அண்ட் ஷேடு. ஸோ நம்மளோட ஹியூனா ஒரிஜினல் கலர். இப்போ ரெட்டுங்கிறது ஒரிஜினல் கலர். ஸோ அந்த ரெட்டில் ஒயிட் ஆட் பண்ணால் பிங்க் கிடைக்கும். அப்போ அது வந்து நம்மளுக்கு டின்ட்டு. ரெட்டில் பிளாக் ஆட் பண்ணோன்னா டார்க் கலர், அதாவது டார்க் ரெட், ஒரு மாதிரி வயலட் கிட்ட கிடைக்கும்.
ஸோ அது வந்து டார்க் கலர் கிடைக்கிறதுனால அது ஷேட். ஸோ அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக இந்த கலர் ஸ்கீம் டயக்ராம். அண்ட் இதுவுமே லைக் ஏதோ ஜோக்கர் மாதிரியே ஏதோ ஹியூமன் ஃபிகர் மாதிரியே தான் இருக்கும். லைக் ஒரு ட்ரையாங்கிள், ரெக்டாங்கிள், பென்டகன் இதெல்லாம் வச்சு தான் வரைய சொல்லியிருப்பாங்க. பட் நான் அது இன்கம்ப்ளீட்டாக விட்டுருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் இது வந்து ரிதம் பில்டிங். லைக் ரிதம்னா வந்து ரிப்பீட்டேஷன், ஒரே ஷேப்பு ஆர் ஒரே டெக்ஸ்சர் ஆர் ஒரே கலர். ஸோ இதெல்லாம் ரிப்பீட்டேஷனாக இருக்கும். அதோட வந்து ஸ்கீம் வந்து ரிதம் ஸ்கீம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் வந்து ஒரு ரெக்டாங்கிள் ஷேப் எடுத்து பில்டிங் பண்ணேன். ஸோ ரிதமிக் மாதிரி. லைக் இது வந்து இந்த பில்டிங் வந்து ரொம்ப பேசிக்கான 2D ட்ராயிங். அண்ட் இது வந்து என்ட்ரன்ஸ் மாதிரி. லைக் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் இங்கே வந்து ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணியிருக்கேன். ஒரு மியூசியமுக்கோ ஆர்எல்ஸ் மியூசியம் அந்த மாதிரி இதுக்கு ஒரு ஆர்ட் கேலரி மியூசியம் ஒரு தேட்டர் அப்படிங்கிறதுக்கு இந்த லேஅவுட் வந்து நல்லாவே இருக்கும். நம்ம யூஸ்வலாக ஸ்கொயர் அப்படி பார்க்குறதுக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு அரேஞ்ச்மெண்ட்டாக பார்த்தா நல்லாயிருக்கும். இதெல்லாம் கிட்டத்தட்ட தெரிஞ்ச பேட்டர்ன் அண்ட் பில்டிங். ஸோ இதுவுமே ரிதமிக் பில்டிங் தான். ஏன்னா இங்கே வந்து பில்லர்ஸ் வந்து ரிப்பீட்டேஷன் ஆகிருக்கு. ஸோ இது வந்து சும்மா ஒரு பேஸ்கெட் ஆஃப் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் அப்படி. இது ஆல்ரெடி ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சொல்லியிருந்தேன். இதுதான் இந்த 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இந்த ஹரிசாண்டல் லைன் தான் நம்மளோட வியூவோட எண்ட் லைன் சொல்லுவாங்க. நீங்கள் இப்போது ஒரு லைக் ஒரு ஒரு ஓஷன் பார்க்கிங்கன்னா ஓஷனுக்கும் ஸ்கைக்கும் நடுவில் ஒரு லைன் தெரியும். அதுதான் இந்த ஹரிசாண்டல் லைன். உங்களுக்கு ஓஷன் வந்து ஃபுல்லாக தெரியாதுல்ல. இங்கே வந்து மேலே சீனரி இருக்குன்னா கீழே வந்து இந்த ஓஷன் தெரியும்ல. ஸோ இதுதான் இந்த ஹரிசாண்டல் லைன். வெயிட், உங்களுக்கு அந்த ஒரு ட்ராயிங் இருக்குன்னு அதை காமிக்கேன். இந்த ட்ராயிங் பாருங்களேன். இங்கே வந்து ஒரு ஓஷன் மாதிரி இருக்குது, சீனரி, சன், ஸ்கைனா இங்கே ஒரு லைன் தெரியுதுல்ல, இதுதான் அந்த ஹரிசாண்டல் லைன். லைக் இதுதான் இந்த ஹரிசாண்டல் லைன். இந்த ஹரிசாண்டலுக்கு லைனுக்கு மேலே பில்டிங் இருந்து நமக்கு அது தெரிஞ்சானா அதோட கீழே இதுதான் தெரியும். ஸோ அது வந்து வார்மோட வியூ. ஒரு புழு வந்து தரையிலேருந்து பார்த்தோன்னா புழுக்கு வந்து எல்லாமே கீழே உள்ளதான் தெரியும். இப்போ புழு வந்து இப்போ இங்கே ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு இது வார்ம் இருக்குன்னா நம்ம அது மேலே நடந்து போகும்போது நம்ம ஷூக்கு மேலே உள்ள லேஸ் தெரியாது, ஷூ கீழே உள்ளதான் தெரியும். ஸோ அந்த மாதிரி. அண்ட் தென் பேர்ட் வியூ வந்து மேலே பார்க்கும்போது பில்டிங்கோட டாப்பு தான் தெரியும். ஸோ அதுக்கான இது வெரி வெரி பேசிக் லேர்னிங் டயக்ராம். ஸோ இது ஒரு பேர்ட் வியூ டயக்ராம். லைக் அது பேர்ட் பறந்து போகும்போது மேலே ட்ரெயின் மேலே தெரிகிறது. அண்ட் இதுவுமே ஒரு ஆண்ட் வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ளே காணாமல் போச்சு. ஸோ அதோட வியூவில் இருந்து ஒரு டயக்ராம். ஆனால் இதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லை, எல்லாமே கரெக்ட் தான். மிஸ்டேக் சொல்லியிருந்தாங்க சார், அதுக்கப்புறம் நான் கரெக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அதுலேயுமே இந்தந்த ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்குதுன்னு அவங்களும் சொல்லிடுவாங்க. அண்ட் இதுவுமே ஒரு சீனரி வியூ ஸ்டார்ட் பண்ணி முடிக்கலை. இன்கம்ப்ளீட் ஒர்க் நிறைய இருக்குது. ஐ கெஸ் முடிஞ்சுட்டு இந்த ஒரு ட்ராயிங் புக் முடிஞ்சுட்டு. ஸோ டோட்டலாக 3 டயக்ராம் 3 ட்ராயிங் புக் பார்த்துருக்கோம். ஸோ இது அடுத்து ஒரு 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங். இதுவுமே 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங். லைக் ஒரு நம்ம வந்து திடீர்னு நம்ம வந்து ஒரு மெஜிஷியன் மாதிரி ஆகிட்டோம். ஸோ வந்து ப்ரூம் ஸ்டிக் மேலே நம்ம பறந்து போகிறோம். ஸோ நான் மட்டும் இல்லை, என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் சேர்ந்து பறந்து போகிறாங்க. ஸோ நான் வந்து என்னோடய சிட்டி மேலே பறந்து போகும்போது என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கீழே உள்ள பஸ் ஏரியா, பில்டிங்ஸ் ஏரியாலாம் பார்க்கேன். ஸோ அங்கேருந்து பார்க்கும்போது என்னோடய வியூ எப்படி இருக்கும்? இது வந்து ஆக்சுவலி என்னோடய வியூ. என்னோடய ஃப்ரெண்ட்ஸும் பார்க்க முடியுது, கீழே போகிற பஸ் அண்ட் எல்லாமே பார்க்க முடியுது. ஸோ இது என்னோடய வியூ. அண்ட் இதுவுமே ஒரு லைட் அண்ட் ஷேடோக்கானது. அண்ட் இது வந்து ஒரு 2 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ். இதுவும் ஒரு 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங். லைக் ஒரு பார்க்குள்ளே போகிற மாதிரி. பட் இது நான் கம்ப்ளீட் பண்ணலை. இதுவுமே ஒரு பேர்ட் வியூவோட ட்ராயிங். ரொம்ப வெரி பேசிக்கான ட்ராயிங். இது ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் வந்து லைட்டாக அவங்க உட்கார்ற மாதிரி, நிற்கிற மாதிரி, ஃபோன் யூஸ் பண்ணிகிட்ருக்க மாதிரியான பேசிக் டயக்ராம்ஸ். ஸோ இதுவும் ஆக்சுவலி ஒரு நார்மல் வியூ, ஐ வியூ டயக்ராம்.
ஸோ இது வந்து ஆக்சுவலி ஒரு ஏடிஎம் முன்னாடி நம்ம இருக்கோம். ஸோ ஏடிஎம்குள்ளேருந்து நம்ம வெளியே நிற்கும் நம்ம உள்ள மணி எடுக்கிறதுக்கு. ஸோ அங்கே ஒரு ஏசி. ஸோ பேசிக்காக நம்ம அங்கேருந்து பார்க்கும்போது ஏடிஎம்குள்ளே உள்ள வியூ எப்படின்னு தெரியணும். அண்ட் தென் நமக்கு முன்னாடி ஒரு 2-3 பர்சன் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து ஒரு நம்மளோட வியூ வரையணும். ஸோ பொதுவாக ஏடிஎம்க்கு வெளியே ஒரு சிசிடிவி கேமரா இருக்கும் அண்ட் தென் உள்ளே இருக்கும். ஸோ இது வந்து ஆக்சுவலி இந்த மாதிரி ஷேடிங் கொடுத்தது வந்து ஒரு கிளாஸ் டோர் எஃபெக்ட்காக. ஸோ இப்போ வந்து ஆக்சுவலி கண்டிப்பாக மாஸ்க்கு போடணும். ஸோ அதுக்காக இது. அண்ட் தென் ஏசி, இங்கே ஒரு ட்ராஷ் கேன், பில் வந்து இது போடுறதுக்காக. அண்ட் இதுவுமே ஒரு 1 பாயிண்ட் பெர்ஸ்பெக்டிவ் ட்ராயிங். லைக் இப்போ வந்து நான் ஒரு ஸ்கூல் வெரண்டாவில் நான் நடந்து போயிட்டுருக்கேன். அண்ட் வெளியிலேருந்து நிறைய ப்ளே கிரவுண்டில் நிறைய பேர் விளாண்டுட்ருக்காங்க. ஸோ காரிடரில் போகும்போது என்னோடய வியூ எப்படி இருக்கும், லைக் இங்கே வந்து அடுத்து ஒரு பாத் போகுது அண்ட் தென் இங்கே லைட் அண்ட் இதெல்லாம் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் இங்கே வந்து சில்ட்ரன்ஸ் விளாடுற மாதிரி. ஸோ இது ஒரு 1 பாயிண்ட் ஹைப்பர் ரியலிஸ்டிக் ட்ராயிங். ஸோ தட்ஸ் இட். 4th ட்ராயிங் புக் முடிஞ்சிட்டு. அண்ட் தென் 5th ட்ராயிங் புக். இதெல்லாம் ஆர்கிடெக்சரல் ட்ராயிங். லைக் அவங்களோட இது பிளானில் வந்து நம்ம ட்ரீஸ்லாம் வைக்கிறதா இருந்தால் அந்த பிளான்டிங் ஏரியாவில் இந்த மாதிரி ட்ரீஸ் வச்சு தான் ட்ராயிங்கை ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஹியூமன் ஆக்டிவிட்டீஸ் ட்ராயிங். அண்ட் இது வந்து ஒரு சாரீ டிசைன். இதுலேயுமே அவங்க ஸ்கொயர், சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் ஷேப் வச்சு ஒரு சாரீ டிசைன் இது பண்ணணும். ஸோ இது நான் மேக் பண்ண ஒரு சாரீ டிசைன். மேபி சம்மே லைக் இட். அண்ட் இதுவுமே கொரோனாக்காக ஸ்டாப் பண்ணுறதுக்கான ஒரு லோகோ. ஒன்லி ரெக்டாங்கிள், சர்க்கிள் அண்ட் ட்ரையாங்கிள் 3 ப்ரைமரி ஷேப்ஸ் அண்ட் 3 ப்ரைமரி கலர்ஸ் வச்சு தான் பண்ணணும். அண்ட் இது வந்து என்னோடய ஒரு லோகோ மாதிரி, லைக் என்னோடய நேம் ஸ்ருதிகா, என்னோடய இனிஷியல்டி. ஸோ எஸ்டிங்கிற ஒரு லோகோ. லைக் என்ன ட்ராயிங் எனக்கே தெரியல. இது வந்து ஒரு லைட் அண்ட் ஷேடோ ட்ராயிங். இங்கே வந்து லைட் வருது, ஸோ ஷேடோ எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இதுவுமே ஒரு ஸ்டெப்ஸ்லேருந்து இந்த பக்கம் வந்து லைட் வருதுன்னா ஷேடோ எப்படி இருக்குன்ட்டு. அண்ட் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட், சர்க்கிள், சிலிண்டர், க்யூப் பாக்ஸு அண்ட் ஒரு ப்ரிசம் மாதிரி உள்ளது. அண்ட் இங்கே ஒரு ரூமில் இருக்கும். ஸோ இங்கே சென்டரில் லைட் இருக்குது, எங்கெங்கே ஷேடோ விழும், ஸோ அதுக்கானது. அண்ட் தென் இது ஒரு ட்ராயிங். ஸோ இது எல்லாமே ஃபுல்லாக லைட் அண்ட் ஷேடோ பற்றி தான். ஸோ இது வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் ரூமில் இருக்கிற வியூ. லைக் அவங்களோட டாக்டரோட டேபிள் அண்ட் தென் அவங்களோட மெடிசன்ஸ் ஏரியா. இது எக்ஸாமினேஷன் ரூம். ஸோ 5th ட்ராயிங் புக் 1 2 3 4 5 5th ட்ராயிங் புக் வரைக்கும் முடிச்சாச்சு. ஸோ இது 6th ட்ராயிங் புக். இது வந்து ஒரு அப்ஸ்ட்ராக்ட் ஒரு லேடி போர்ட்ரேட் ஆர்ட். இது வந்து கொஞ்சம் ஃபால்ட் ஆகிட்டு. ஸோ இது வந்து நானும் இன்ஸ்டாவில் போஸ்ட் பண்ணேன். பட் இருந்தாலும் ஓகே, பார்க்க அழகாக இருக்குன்னு விட்டுட்டேன். அண்ட் தென் இது என்னோடய ஃபேவரட் எல்லோ அண்ட் பிளாக் ட்ராயிங். அண்ட் இதுவுமே ஒரு மிரர் ட்ராயிங். ஸோ மேலே உள்ளது அண்ட் தென் கீழே மிரர் ட்ராயிங். ஸோ என்னோடய நேம் வச்சு ஃபஸ்ட் 3 letters வச்சு ஒரு லோகோ மாதிரி க்ரியேட் பண்ண ட்ரை பண்ணேன். ஸோ அதோட அவுட்கம் தான் இது. ஸோ இது வெரி ஈஸி, ஒரு பென் ஆர்ட். இது மண்டலா ட்ராயிங். லைக் ஒரு பரதநாட்டியமோட லெக் அண்ட் அவங்களோட ட்ரெஸ் வச்சு ஒரு காம்போசிஷன் ட்ராயிங். லைக் இதோட IGTV என்னோடய இன்ஸ்டா பேஜில் இருக்குது. ஸோ அதை எப்படி பண்ணுன்னு பார்க்கலாம். அண்ட் இது பார்க்கவே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது பண்ணும்போதும் நான் அவ்வளோ என்ஜாய் பண்ணி ட்ரா பண்ணேன். அண்ட் இதில் வந்து எனக்கு ரெட் கலர் இது பண்ணும்போது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ இது வந்து ஒரு மண்டலா ஆர்ட். லைக் பார்த்துருப்பீங்க என்னோடய இன்ஸ்டா அண்ட் IGTV பேஜில். ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒன் ஆஃப் த ஃபேவரட் ட்ராயிங். இது ட்ரா பண்ணும்போது அவ்வளோ என்ஜாய் பண்ணி நான் ட்ரா பண்ணேன். ஸோ நீங்களும் இதை ட்ரை பண்ணுங்கள். இந்த ஆர்ட் ஒர்க் ரொம்ப ரியல் அண்டு கண்டிப்பாக அது ஒரு மீனிங் கொடுக்குறான ட்ராயிங். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ட்ராயிங்.
அண்ட் தென் இது ஒரு கூல் ஆர்ட், மண்டலா ஆர்ட் மாதிரி. ஸோ இது ஒரு ஃப்ளார் பெயிண்ட். ஸோ இதுவுமே இங்கே வந்து சர்க்கிள் வந்து லைக் ஒரு மாதிரி கர்வி சர்க்கிள் உள்ள இன்சைட் பண்ணியிருக்கிற மாதிரி ஒரு ஆர்ட், ஒரு கேர்ள் வித் கவுன். ஸோ இது காட் சிவனோட ஒரு ட்ராயிங். இது அகெயின் ஒரு லேண்ட்ஸ்கேப் வியூ, ஒரு கூல் க்ரீனரி வியூ. இது எல்லாருக்கும் மோஸ்ட்டாக எல்லாருக்குமே பிடிச்ச ட்ராயிங். இது டாகோட லெக் பாவ் ட்ராயிங். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சது, ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ணேன் இதை. அண்ட் தென் இது ஒரு ஹார்ட் பலூன் ட்ராயிங்ஸ். அண்ட் இது ஒரு கேட் வந்து ஒரு பட்டர்ஃப்ளை கேட்ச் பண்ணுற மாதிரியான ட்ராயிங். இதுவுமே ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த கேட் தான் என்ன பெருசாக இருக்குது, பரவாயில்ல. இது வந்து ஒரு ரொம்ப மோஸ்ட் பாப்புலரான லீஃப். லைக் இதோட லீவ்ஸ் பேர் மேப்லே லீவ்ஸ், MAPLE. ஸோ அந்த லீஃப் வச்சு நானே ஒரு ஓன் காம்போசிஷன் ட்ரை பண்ணேன். அண்ட் இதுவுமே அப்படி தான் ஒரு கார்ட்டூன் ட்ராயிங் மாதிரி பண்ண ட்ரை பண்ணேன், ஒரு ட்ரீ. இது வந்து ஆன் ப்ராசஸ், இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை. ஸோ போயிட்டுருக்கு. ஸோ இது ஒரு சிம்பிள் ஆர்ட். ஆக்சுவலி ஒரு பேலட்டில் வந்து வேறு இதுக்கு ப்ரௌன் கலர் வச்சு யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் ப்ரௌன் கலர் வந்து இன்னும் எக்ஸஸாக இருந்துச்சு. லைக் அது வாஷ் பண்ணோன்னா இன்னும் போய்டும்ல. ஸோ அந்த பெயிண்ட் வேஸ்ட் ஆகிடக்கூடாதுன்ட்டு நம்ம ட்ரீஸோட ஒரு ஃப்ளாரோட ஸ்டெம்பு தான் ப்ரௌன் கலரில் பார்த்துருப்போம். நான் ப்ரௌன் கலரில் பெட்டல்ஸ் வரைஞ்சி ஒரு ஃப்ளார் மாதிரி இது பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஆரா எஃபெக்ட்காக இது பண்ண இது. அந்த எஃபெக்ட் வச்சு ரீல்ஸ் கூட பண்ணியிருப்பேன். ஸோ அது கூட பார்த்துருப்பீங்க. ஸோ இது வந்து லைக் மார்க்கர்ஸ் வந்து பின்னாடி பேக்ரவுண்டில் சும்மா ஒரு ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துட்டு அண்ட் தென் ஒரு ஃப்ளார் வந்து ஒரு ட்ரா பண்ணியிருக்கேன். ஸோ லாஸ்ட் என்னோடய ஃபேவரட்டான புக் A5 புக். ஸோ இது ரொம்ப குட்டியாக இருக்கும், அதனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இதில் வரைஞ்ச ஃபஸ்ட்டு ட்ராயிங் இந்த ஒரு போர்ட்ரேட் வியூவான ட்ராயிங். லைக் ஒரு எல்லோ பேக்ரவுண்ட் சீன், எல்லோ அண்ட் ப்ரௌன் வச்சு ஒரு இது மாதிரி, ஒரு கேர்ள் வித் ஒரு ப்ரௌன் பேஸ்கெட் வச்ச மாதிரி. ஸோ இதுவுமே எனக்கு பிடிக்கும். லைக் இதில் வந்து ஃபுல்லாக வந்து ப்ரஷ் பென்ஸை பின்னாடி லைக்காக சும்மா இது ஸ்க்ரிபிள் பண்ணி விட்டுட்டு வாட்டர் வச்சு கொஞ்சம் ஸ்மர்ச் பண்ணிட்டு இந்த பட்டர்ஃப்ளை வரைஞ்சது. ஸோ அண்ட் தென் இது ஒரு கூல் ஆர்ட், ஒரு சீனரி ஆர்ட் மாதிரி. இதில் வந்து ஆக்சுவலி என்னென்னா ப்ளூ வந்து ரொம்ப வாட்டர் பட்டு பின்னாடி அண்ட் இங்கே பின்னாடி அண்ட் இங்கெல்லாம் கொஞ்சம் பட்டுட்டு, ஸோ இந்த பேஜ் டோட்டலாக யூஸ் பண்ணாமல் போயிடுமோன்னு பயந்து ஒரு டெக்னிக் யூஸ் பண்ணேன். லைக் மார்க்கர்ஸ் வச்சு லைக் ரேண்டமாக எல்லா கலர்ஸான மார்க்கர்ஸ் வச்சு நான் இது பண்ணிவிட்டு பிளாக் மார்க்கர் வச்சு ஃப்ளார் அண்ட் இந்த கேப்லலாம் லீஃப் வரைஞ்சு. ஸோ இது ஒரு கூல் அண்ட் வெரி ப்ரிட்டி ஆர்ட் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட் இது வந்து ஒரு மண்டலா ஆர்ட். அண்ட் இது வந்து லைக் ஒரு ட்ரீ இது மாதிரி. ஸோ இதுவுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிது. லைக் ரொம்ப அவ்வளோ ரியலாக இருந்தது, ஓன் தாட் ப்ராசஸ். ஸோ இதில் ஆக்சுவலி என்னென்னா இதில் வந்து நான் பிங்க் கலர் யூஸ் பண்ணுறதுக்காக ரெட்டையும் ஒயிட்டையும் மிக்ஸ் பண்ணேன். பட் வந்து பிங்க் கொஞ்சம் எக்ஸஸாகவே இருந்தது அண்ட் ப்ளூவும் கொஞ்சம் இருந்தது. ஸோ அந்த பிங்க் அண்ட் ப்ளூ வச்சு இப்படி ஒரு ரேண்டமாக ஒரு ஆர்ட் ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ இது கோத்தில் இருக்கும்போது கொஞ்சம் லைட்டாக ஸ்க்ரிபிள் பண்ணி விட்டேன். அதுக்கப்புறம் மொத்தமாக ஸ்க்ரிபிள் பண்ணி வெறும் என்னோடய இந்த ஃபிங்கர் மட்டும். ஸோ இது வந்து நான் கோத்தில் இருக்கும்போது லைட்டாக கொஞ்சம் ஸ்க்ரிபிள் பண்ணி விட்டேன். அதை எரேஸ் பண்ணி பார்த்தேன். பட் வந்து ரொம்ப அழுத்தி இது பண்ணனால கொஞ்சம் தடம் விழுந்துட்டு, ஸோ என்ன பண்ணால் மொத்தமாக அதை ஸ்க்ரிபிள் பண்ணி லைக் என்னோடய ஒரு ஃபிங்கர் மட்டும் வச்சு பெயிண்ட் வச்சு இப்படி லைட்டாக ஃப்ளார், பெட்டல், லீஃப் அண்ட் ஸ்டெம்ப் வரைக்கும் பண்ணேன். ஸோ இந்த மாதிரி தான் லைக் எதில் இருந்தாலும் நம்ம ஒரு பியூட்டினஸ் கொண்டுட்டு வரலாம். இதை ஸ்க்ரிபிள் பண்ணி விட்டுருந்தனாலுமே ஒரு ஆர்ட் தான், அது மேலே இப்படி பண்ணாலும் ஒரு ஆர்ட் தான். ஸோ ஆர்ட்ங்கிறது நம்மளோட ஒரு தாட் ப்ராசஸ் தான் இருக்குது. ஸோ அப்படி ஒன்று பண்ணதான் அது. இப்போ ரீசெண்டாக இது கூட ஒரு இன்ஸ்டா ரீல்ஸில் போட்டிருப்பேன்.
ஸோ நீங்கள் அதுலேயே என்னை ஃபாலோ பண்ணிங்கன்னா நிறைய வீடியோஸ் இது பண்ணலாம். ஸோ இதுலேயும் அப் டு டேட் ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. அது போக என்கிட்ட ஒரு 3 A3 சார்ட் ஆர்ட் ஒர்க் இருக்குது. ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வரைஞ்ச ஆர்ட் வந்து இதுதான். லைக் ஒரு பர்பிள் அண்ட் க்ரீன் கலர் சீனரி வச்சு ஒரு ஃப்ளவர் பாட் ட்ராயிங். அண்ட் இது ஒரு நைட் சீனரி ட்ராயிங். ஸோ இதில் ரொம்ப நேரம் உட்காந்து பண்ணேன். லைக் பிங்க் கலர் ஃபுல்லாக இது பண்ணி அதில் க்ளவுட் எஃபெக்ட் நம்ம வரணுங்கிறதுக்காக ஸ்பாஞ்ச் வச்சு பண்ணி அதுக்கப்புறம் அது ரப் பண்ணி ஸோ அப்படி பண்ணுது. இது வந்து ஒரு நைட் எஃபெக்ட் நல்லாவே எனக்கு கொடுத்துட்டு அந்த பிளாக் கலர். ஸோ எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ட்ராயிங் சொல்லலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு இது நானே ஒரு ஓன் தாட் ப்ராசஸில் வரைஞ்சது. ஸோ நல்லாயிருக்கும், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான். ஸோ இது வந்து நான் ஃபஸ்ட்டு வாங்கின A3 ட்ராயிங் புக். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு மண்டலா ஆர்ட், துர்கா அவங்களோட ஒரு காட் போர்ட்ரேட் ட்ராயிங் மாதிரி. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் கலர் ஆர்ட். இந்த பேர்ட் பேர் வந்து கோல்டட். ஸோ இந்த பேர்ட் நான் வரைய ட்ரை பண்ணியிருந்தேன். அண்ட் தென் இது ஒரு லேண்ட்ஸ்கேப் ஆர்ட் மாதிரி, லைக் ஃபுல் ஆஃப் வாட்டர் கலர். அண்ட் இது ஃபுல்லாகவே லெட்டரிங். ஸோ இட்டாலிக் கேலிகிராஃபி. ஸோ கேலிகிராஃபி லெட்டர் கொஞ்சம் ட்ரை பண்ண டைமில் பண்ண ஆர்ட் ஒர்க்ஸ் இது எல்லாமே. ஸோ இது எல்லாமே கேலிகிராஃபி, கோத்திக் கேலிகிராஃபி. இது வந்து கோத்திக் ஸ்டைல். இது வந்து ஒரு காம்படிஷனுக்காக இண்டிபெண்டன்ஸ் டேயோடு நான் பண்ணது ஒரு காம்போசிஷன். ஸோ இது வந்து பின்னாடி பேஜ ரொம்ப ரெஃப்ளெக்ட் ஆகிட்டு. ஸோ இது வந்து நான் மகாத்மா காந்தி வரைஞ்சி வச்சுருக்கேன். பட் வந்து எனக்கு என்ன மீடியம் யூஸ் பண்ணி இது ஃபில் பண்ணன்னு தெரியல. ஸோ உங்களுக்கு எதாவது ஐடியா இருந்தால் கண்டிப்பாக அது கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ அதனால் இது பென்சில் அவுட்லைன் மட்டும் கொடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இண்டஸ்ட்ரியல் பொல்யூஷனுக்கான ட்ராயிங். லைக் இதுதான் இதோட ஒரிஜினல் வியூ, போர்ட்ரேட் வியூவில் தான் வரைஞ்சிருக்கேன். லைக் இதோட ஸ்மோக் எல்லாமே டைரெக்டாக நம்மளோட நாஸுக்கு தான் போகுது. ஸோ இதால் நமக்கு நிறைய லங் எஃபெக்ட்லாம் வரும். ஸோ அதுக்கான ட்ராயிங்ஸ். அண்ட் இது வந்து ஒரு ஸ்டில் லைஃப் ட்ராயிங், ஒரு ஃப்ளவர் புக்கே வச்ச ட்ராயிங். அண்ட் தென் இது அடுத்து ஒரு ஸ்டில் லைஃப் ட்ராயிங், லைக் ஒரு பேஸ்கெட்டில் டொமேட்டோஸ் அண்ட் தென் பக்கத்து ஒரு ரா பனானாஸ் இருக்கிற ட்ராயிங். ஸோ தட்ஸ் இட். வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு.